வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாள் மக்களுக்கு கழிவுபடி தேவனாய் கர்த்தர் பாராட்டி இருக்கிற எல்லா இறக்கங்களுக்காக கர்த்தரை நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கீங்க? எல்லா பிரச்சனையும் வழக்கமா கேட்கிற கேள்வி, அது நானும் கைப்பற்றி கேட்க முடியாது. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தை கூடி இருக்கிறார்களோ அங்கே அவருடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனப்பட்டு உற்சாகத்தோடு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வார்த்தை அனுப்பி நம்மை அபரிதமாய் தலையை தாழ்த்தி கண்களை ஒருவரும் செய்யும். கர்த்தர் அர்ப்பணிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னவென்று அறிந்திருக்கிறேன், நான் அவருக்கு ஒப்புக்கொள்ள நாமத்தை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிற நம்பிக்கை மகிமை உள்ள இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். ஆண்டவரே, உமது நாமத்தில் வைத்தவர்கள் விசுவாசத்தில் மீது நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத சபைகளை நாசப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை துன்பப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவன் பெரிய தாக்கில் வாங்கிக் கொண்டு பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு போகிறார். அவன் நோக்கமெல்லாம் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும்,
சபைகளை நாசப்படுத்த வேண்டும், இடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி போகிறார். ஆனால் அவருடைய நோக்கம் எவ்வளவா இருந்தது என்பதை அவர் மாத்திரம் அறிந்திருந்தார். என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் அனுப்பி விட்டார். தமஸ்கு போகிற வழியில எல்லாவற்றிலும் ஆண்டவர் செய்வார். சில நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டாலும், கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சில நேரத்தில் போராட விட்டுருவார். ஆண்டவரை விட்டார் அப்படின்னு நினைச்சுக்கவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லாம் வரும். டமாஸ்கஸ் வரைக்கும் தான் ஆண்டவர் தமஸ்கு வரைக்கும். டமாஸ்கஸ்க்கு போக டமால் இருந்துச்சு, கீழே டமால் அவன் விழுந்துட்டான். அங்க தொட்டார் ஆண்டவர். அவ்வளவு நேரம் கிறிஸ்துக்காக ஊண்டு கத்திட்டு உடம்பை இடிப்பை குத்துவை கத்துவை சொல்லிட்டு இப்ப பட்டக்கின் கீழே விழுந்து சொல்றான், ஆண்டவரே ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொடுக்கிறார், என்னை தொட்டது விசேஷமான ஒரு கரமாக இருக்கிறது, இந்த ஆண்டவருடைய கரமாக இருக்க வேண்டும் என்று அறிந்து சொல்கிறான். ஆண்டவரே நீ யார்? பதில் வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. என் மகனே, என் சபை துன்பப்படுத்த போகிறாய், என்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய், ஆனால் உங்களை குறித்து வேறு திட்டத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவங்க அன்பு பாராட்ட சொல்கிறார். மொழியில் ஒதுக்கிறது உனக்கு கடினமா? மொழியில் ஒதுக்கிறது உனக்கு தான் கடினம். மொழியில் அடித்தா யார் கடினமா இருக்கும்? நமக்கு தான். எப்படி ஒரு மாட்டு வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டி மாடை வீட்டை இழுத்துட்டு போவாங்க அப்படித்தானே. அந்த மாடு போயிட்டு இருந்தாலும் போகாட்டி அடிக்கடி என்ன பண்ணுவோம், கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சிக்கு முறையில் என்ன இருக்கும், ஒரு முள்ளு ஷார்ப்பான முள்ளு வச்சிருப்பான். அவன் வண்டி வேகமா ஓட்டும் போது அந்த மாட்டை என்ன பண்ணுவான், அந்த காலுக்கு நேரம் குத்துவான். அந்த மாடுக்கு தெரியும் நம்மளா குத்த வரான்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவான், அந்த மாடு காலில் உரைக்கும். அவன் கரெக்டா அது வேணாலும் போவான். ஏன்னா அதுக்கு லாடம் கட்டியிருப்பேன், லாடம் கட்டிருக்கால நேரம் நேரம் குத்துவான். குத்தும் போது அந்த மாடு உரைக்கும். உரைக்கும் போது யாருக்கு வலிக்கும்? ஆணைக்கு வலிக்குமா, முழுக்கு வலிக்குமா, மாட்டுக்கு வலிக்குமா? மாட்டுக்கு. அதை வர ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிற அது யாருக்கு கடினம்? உனக்கு தான் கடினம். முள்ளில் உதச்சிட்டே இருக்க உனக்கு தான் கடினம். மனம் திரும்ப மனம் திரும்ப. உடனே ஒரு கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே நீ யாருக்கு கேட்டது? வருவார் கிறிஸ்து சொல்கிறார். அடுத்த கேள்வி சொல்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய சித்தம்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? What am I to do? What is your will according to my son? Your will. உம்முடைய திட்டம் என்னை குறித்து என்னவா இருக்கிறது ஆண்டவரே? ரெண்டு கேள்வி கேட்டால் ஆண்டவருக்காக ஓடி முடிக்கிற வாழ்க்கை. அவரு வாழ்க்கையில சந்தித்த பல காரியம் கிறிஸ்துக்காக ஓட வேண்டியதாக தீர்மானம் எடுத்தான். செலவு பண்ணவும் கிறிஸ்துக்காக அர்ப்பணிக்கிறேன். தன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்த அப்படின்னாலே கர்த்தரை பயன்படுத்தினார். அனுபவிக்கிறார். அவர் மூலமாக புதிய ஏற்பாடு ஏறக்கூடிய 3/2 அவன் மூலமாக தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு அந்த செய்திக்கு நான் போக விரும்பவில்லை. முதல் கேள்வியோடு கூட நான் கடந்து கொள்கிறேன். ஆண்டவரே நீர் யார்? முதல் கேள்வி கேட்கிறார், நீர் யார்? அவருடைய பதிலையும் பார்த்து இப்பொழுது நாம் நமக்கு ஏற்ற விதமாக சில காரியங்கள் தேவனுக்கு சொல்ல விரும்புகிறார். அநேக விதமான காரியங்கள் கிறிஸ்து குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசி சேர்த்து 700 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அறிவிக்கிறார். 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி இன்னும் பல விதமான அவசியமான பேர்கள், 60 பேர்கள் ரட்சகர் என்று சொல்லுகிறார். பல விதமான காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாக அறிந்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தே நீங்கள் பிரதிபலிக்க முடியும். நான் வேறு ஒரு 3 காரியங்களோடு நான் மறுத்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே நீர் யார்? இந்த கிறிஸ்து யார் எனக்காக இருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே தேவனோடு கூட வெளிப்பட விரும்புகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வேதம் அழகாக சொல்லி சற்று நாம் வாசித்து பார்க்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவர், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன், என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவர் தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன். யார் இவள்? இவளை குறித்து வேதம் ஆகார் என்று சொல்கிறது. ஆகார் என்று சொன்னால் அலைந்து திரிகிறவள் என்று அர்த்தமா? அலைந்து திரிகிற வாழ்க்கை. யார் இவள்? ஆபிரகாம் சாராள் தேவன் அடைந்தார்.
ஆபிரகாமுக்கு சாராளை தேவன் கொடுத்தார். வாழ்க்கையிலே குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது, காலங்கள் கடந்து போகிறது. அதற்குள் சாராய்க்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, நாட்கள் கடந்து போகிறதே, இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே, என்ன செய்யலாம்? ஒரு வேளை இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும், ஒரு வேளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை இவள் வாயிலாக கட்டுவார் என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்தார். ஆண்டவரை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கணக்கான ஆண்டவரை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும். ஆபிரகாம் கேட்டாரா, எனக்கு பிளான் பண்ணி வேண்டும். சாரா என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரு இன்னொரு காரணத்துக்கு இவங்க ஏற்றுக்கோங்க கேட்டப்படும். இதுக்கு பேர் தான் சொந்த செலவுல சொல்லுங்க துணை வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் பண்றோம். தேவையான தலையிட்டு வந்த விலைக்கு வாங்கி குயோ குயோ கட்டிட்டு வாழ்க்கை முழுவதும் புலம்புலம். எதை வேணுமோ அதை மட்டும் செய்யணும். ஒத்து வரலையா ஒதுக்கி போயிடணும். என் வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன், ஒத்து போ, ஒத்து வராட்டா ஒதுக்கி போ. நான் ஒத்து போறோம், ஒத்து போவேன். நம்மளோட ஒத்து ராமசார் நான் ஒதுக்கி போயிடுறேன். நீங்க என்ன போனீங்க அவங்களோட சேர்ந்து போய் அவன் பெரிய குழி வைக்க வச்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு தான் ஆபத்துக்கு நம்ம அழகாக அதுக்குள்ள போட்டு வச்சு போயிட்டே இருக்கும். ஒதுக்கி போயிடும். சில காரியம் ஒத்து வராட்டா அவன் போயிடும். காத்துடும். ஆண்டு சொன்னா அந்த வார்த்தைக்காக நாம் காத்து இருக்கணும். ஆண்டு வாக்கு கொடுத்தோம். ஆபிரகாம் வாக்கு பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியை பெற வேண்டும் சொல்லி தேவனால் எல்லா மக்கள் பெற்றவன். ஆனால் வாழ்க்கையில ஒரு குறுக்கீடு வருகிறது. ஆகாது மனைவியான உடனே கர்ப்பம் தரிக்கிறாள். கர்ப்பம் தரித்த உடனே இவருடைய வாழ்க்கையெல்லாம் கூட வருவது. உடனே சாராயே எடுத்து பேசுறது. சாராய் விரோதமாக காரணம் உடனே அவங்க வீட்டு பேருக்கு சண்டை வருது. வீட்டில் பேர் வாசலை வாசித்து பாருங்கள். உடனே சாராய் மனம் உடைந்து சொல்கிறாள். அவரை பார்த்து நீர் என்னென்ன காரியத்தை செய்தீர்? 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவள் கர்ப்பம் கேட்ட போது நாச்சர் அப்பா எண்ணினாள். உடனே சாராயை விட அப்பமா என்றாள். 6ஆம் வசனம் சொல்லுது, சாராய் ஆபிரகாம் பார்த்து எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சொன்னது. இது தேவன் அவனுக்கு இது அநியாயமா நடந்துச்சா? சாராய் அப்படியே பேட்டை திருப்பி போடுறா. எனக்கு அநியாயம் நடந்திருக்கு, நீ தான் சொன்னேன் ஒரு குடும்பம் கெட்டப்படும் சொல்லி. இப்ப கர்ப்பவதி ஆன உடனே பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், கர்ப்பரை கண்டு அப்பமாயிடுகிறாள். கர்த்தர் எனக்கு உமக்கு நடுநின்று பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு எனக்கு நியாயம் செய்ய நியாயம் செய்ய ஏன் புலம்பிட்டு இருக்கணும்? கர்த்தர் எடுத்த காரியங்களை தேவையில்லாம நாம் தரக்கூடாது. கர்த்தர் சொன்ன வாக்கு கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். எனக்கு என்னுடைய வாழ்க்கை தேவ பிரமாணத்துக்கு விரோதமாக போகிறபடினாலே என்னுடைய வாழ்க்கை அநேக பிரச்சனை நாமே வரவேற்றுக் கொள்கிறோம். வரவேற்றுக் கொண்டார். சரி, அந்த காரியங்கள்லாம் போகும்போது அவர் அழகாக வார சொல்கிறார். 6ஆம் வசனம், ஆபிரகாம் சாராயை நோக்கி இதோ ஒரு அடிமைப்பெண் கையில் இருக்கிறாள், ஒரு பார்வைக்கு நலமானபடி செய். நல்லது செய்யணும்னு சொல்றான். உனக்கு என்ன வேணுமோ நீ நலமானபடி செய். அந்த அம்மா நலமான செய்வாங்களா? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நலமானது செய்யணுமா? பெண்களுக்கே உரிய நல்ல பழக்கம். என்ன பழக்கம்? ஏதாவது பண்ணிட்டா சொல்லு, நல்லது செய்யுது. ரொம்ப அழகா சொன்னார். எத்தனை பேர் உண்மை எனக்கு தெரியல, ஆனா வசப்படி நல்லது செய்யணும்ல, நல்லது செய்வாங்க. ஆனா நமக்குள்ள லேடிஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ள கடவுளை பணிக்கப்பட்ட அத்தா மனுஷனுக்குள்ள நமக்குள்ள ஒரு பெருமை சுவாபம் இருக்கு. நம்ம கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டோம் என்ன பண்ணுவோம்? ஒரு சில இமீடியட் ரியாக்ட் பண்ணிடுவோம். போதாம இறக்கிடுவோம். நீயா நான் பாத்திரலாம். ஒரு சில இடத்துல பண்ண மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க. என்ன செய்வாங்க? வச்சு என்ன பண்ணுவாங்க? வச்சு செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எப்படி செய்யறாங்களே தெரியாது. அந்த அளவுக்கு பொழிவாங்க. சொல்லுவாங்க போட்டோம் என்ன பண்றப்ப அடுத்தது அப்படி லெவல் பண்ணிட்டே போவாங்க. சொல்லுவாங்க, உன்னை அழிக்காம விட மாட்டேன், ஒழிக்காம விட மாட்டேன், என் கையால தான் உனக்கு சொல்லுங்க. வாய் வரைக்கும் வரும் சத்தம் வர மாட்டேங்கல, என் கையால தான் உனக்கு சார்ந்து. ஆமா, அதுதான் என் கையால தான் விட்டுதான். நம்ம நிறைய காரியங்கள் சொல்லி ஒரு படிப்பு இருக்கும். அந்த சாராய்க்கு வந்தது அவளை குறைத்து விடுங்க, வேண்டாம் போயிட்டு எடுக்கும் பேருக்கு சொன்னது. இந்த ஆசிரியர்களுக்கு எந்த விதமான காரியங்களை சொல்கிறார்கள்? ஒரு சில சொல்கிறார்கள், ஆபிரகாம் மனைவி முன்பாக ஆபிரகாம் சில ஆசீர்வாதங்களை
ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்வோடு கொடுக்கிறார். கொண்டு வெள்ளி ஒட்டுக்கு நாடு எல்லாம் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளையும் கொடுத்தார். அப்படிதானே? அந்த வேலைக்காரர்கள் ஒருவர் தான் இந்த ஆகார். ஆனால் இந்த ஆகார் சாதாரணமானவன் அல்லையா, ஏற்கனவே அவர் வீட்டுல இளவரசியாக இருந்தவனா. பார்வனுடைய நண்பனிலே இளவரசியாகவே ஒரு இளவரசியை தான் இவளுக்கு கொடுத்தார் சொல்கிறார். இளவரசியை போட்டுள்ளவர்கள் இன்னும் சொல்லவில்லை. வேதம் சொல்கிறது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேதம் சொல்ல சரித்திரம் சொல்கிறது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டபடினால இவளை கொண்டு போய் பார்வன் அடிமையை வச்சுட்டாங்க. நீங்க எங்கே வச்சுக்கோங்க, அடிமையாகவே இருக்கட்டும், உங்களுக்காகவே சேவை செய்யட்டும். அந்த அடிமை பெட்டில ஒருவர் தான் அவள் என்று சொல்கிறார். வேதம் சொல்கிறது ஆகார் என்னும் அடிமை வருகிறார். வாழ்க்கை முன்னாலே இருக்கிறார். திடீரென்று ஆசீர்வாதம் வருகிறது. வீட்டிலே வேலைக்கிறவர்கள் எஜமானியை மாறுகிறாள். சில நாட்கள் ஓடுகிறது. கற்பனை உடனே மீண்டும் சாராய்க்கு பிரச்சனை வருகிறது. சாராய் அவள் விரட்டின அப்படின்னால வீட்டை விட்டே ஓடி போகிறார். 8ஆம் வசனம் சொல்கிறது. 7ஆம் வசனத்துல கண்ணுக்குள்ள வழியில கண்டு நீரோட்டத்தை பார்த்து அரண்மனைக்கு 8ஆம் வசனத்துல சார் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? எவ்வளவு கேட்கிறார். எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? நான் சாரை விட்டு ஓடி போகிறேன். தூக்கம் தாங்க பிரச்சனை தாங்க முடியவில்லை, கலக்கங்களை தாங்க முடியவில்லை. ஐயோ மிக வேலைப்பட்டு கலக்கப்படுகிறார்கள், நான் துக்கத்தோடு வாழ்கிறேன். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அவள் கை கீழே அடங்கி இரு. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனுக்கு பையன் தான் வரும். அவன் பேர் என்னது? இஸ்மவேல் பேருவாய். அவள் ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? வேண்டிய அவனுக்கு அழகாக ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்றார். நம்ம இதெல்லாம் ஸ்கேன்லாம் பார்க்கணும். அந்த காலத்துல ஸ்கேன் வந்து சொல்ற வனாந்தரத்துல பார்த்து சொல்றார், நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், திரும்பி போ, ஒரு மகன் பிறப்பா, அவன் என்ன பேரிடப்படும், அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவன் இருக்காங்க எப்படி இருக்கும் சொல்லி திட்டவட்டமா இன்றைக்கு வாக்குறுதிகள் எல்லாம் அவன் வாழ்க்கையை நிறைவேற சந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆக அரபு தேசத்திற்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அவன் மறுத்திருப்பான், பெருக்குவான், அப்படி இருப்பான், இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி சொன்னதை போல வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவார், இவற்றை குறித்தும் கவலைப்படாத வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இப்படி செய்யப்பட்டு சொன்னபோது அது 3வது அறிக்கை செய்கிறார், என்னை காண்பவரை நானும் இடத்திலே கண்டேன் வருகிறீர். என்னை காண்கிற தேவனுக்கு ஆண்டவர் உங்களை காண்கிறவராக இந்த நாடுகளில் ஒரு வேலை அவள் அனாமத்தில் வளர்த்திருந்தார். அனாமத்தில் அழுகையோடு குழம்பை கொண்டிருந்தார். இன்றைக்கு ஒரு வேலை ஆட்கள் இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் சில வனாந்தரமான வாழ்க்கைக்கு காணப்படலாம். எல்லாரும் துரத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீயும் நானும் இதே வாழ்க்கையில ஒன்று போக முடியாது என்று சொல்லி நீங்கள் தள்ளப்படுகிற நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கிறார். இந்த கண்ணைக்கு புருஷன் பெஞ்சாருக்கு வர சண்டை, நீயும் நானும் இது சேர்ந்து வாழ முடியாது, பிரிஞ்சிருவோம். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன். நிறைய பிரேயர் ரிக்வெஸ்ட் தான் வந்துருக்கு. யாரும் சொல்றாங்க, இல்ல ஐயா இது ஒத்து போகாது, இல்ல இதுவே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தக்காரை சில மாதங்களில் சில வருஷங்களில் முதலாவது வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா படிச்சவங்க, டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியர்ஸா இருக்காங்க, சிஎம் இருக்காங்க, பல காரிய கற்றுக்கிறதா இருக்கிறாங்க. இவ்வளவு படித்த ஒரு குழு கூட முதலாவது திருமண நாளை கூட கொண்டாட முடியும். காரணம் என்ன? வாழ்க்கையில் பிரச்சனைகள், கலக்கங்கள், சோர்வுகள், உடைக்கப்பட்ட வாழ்க்கைகள். ஒரு சமாதானத்தை வந்திருக்கிறீர்களா? அங்கே கூட வந்திருக்கிறீர்களா? நான் வேதம் வந்திருக்கிறேன். எனக்கு வந்து ஒருவருக்கு மக்கள் இல்லை, யாருக்குமே எனக்கு கரிசனை இல்லை, எல்லாவற்றும் தன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லாவற்றும் வேதனை அனுபவிக்கிறேன். எனக்கு யார் இருக்கிறார்? ஆளும் சொல்ல ஒருவரும் இல்லை, நன்மை செய்ய ஒருவரும் இல்லை, யாருமே எனக்கு கை தூக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? புலம்பி இருக்கிறார். இந்த ஆண்டுகளை பார்த்து சொல்லுவார், நான் காண்கிறது என்னை நினைக்கலாம், என்னை ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஆண்டுக்கு எனக்கு தெரியுமா? சகையை மறந்து மேல இருந்தா அவரை பார்த்து கரெக்டா மக்கள் சகைவே பேர் சொல்லி அழைக்கிறார். நிக்கோதேமு மரத்துக்கு கீழே நின்று கொண்டிருந்தான். அவரை பார்த்து முத்தமே நீங்க மரத்துக்கு மேல இருந்தாலும் சரி, மரத்துக்கு பின்னாடி இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்கள் பெயர் முதலாய் தேவன் அறிந்தவராய் உங்களை காண்கிறவராக இருக்கிறார். என்னை குறித்து பெரிய நம்பிக்கை உண்டு. கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் என் மீது நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் 2 4 16 9 வாசித்து பாருங்கள்.
தம்மை பற்றி புத்தகத்தோடு கொடுக்க தம்முடைய வல்லமை விளக்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உங்களுக்கு போகணும். கர்த்தருடைய கண்கள் நீங்க நினைக்கலாம், அழுது கொண்டிருக்கிறேனே கர்த்தருக்கு தெரியுமா, நான் புறமை கொண்டிருக்கிறேனே இது ஆண்டவருக்கு தெரியுமா, என் குடும்பம் நான் வாழ்க்கை தள்ளப்பட்டது ஆண்டவருக்கு தெரியுமா. இந்த நேரத்தில் பாதிக்கப்படும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, பிள்ளைகள் பெற்றோருக்குள் ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு அனைத்து உண்டாகும். அநேக வாழ்க்கை வேலை செய்கிற பிரச்சனைகள் அண்டை விட்டார், மேல் விட்டார், கீழ் விட்டார், பின்னாடி முன்னாடி எங்க போனாலும் யாரோட முன்னே ஏற்பட மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யலாம்? சூழ்நிலையை யாருமே அவர் சொல்ல மாட்டாங்களா? இல்லை, நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். நீங்க எந்த பாதையில போகிறீங்க எல்லாம் அறிந்தவராக துக்கத்தோடு இருக்கலாம், கவலோடு இருக்கலாம், வேணும் அதோட எனக்கு விழிகாலம் பிறக்காதான் தேவைப்பட்ட நிலைமையில நான் பொறுப்பை கொண்டிருக்கிறேனே, என்னை கை தூக்கி என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார். ஆகாரை கண்ட தேவன் இது காலங்களில் உங்களை காண்கிறவராக, உங்கள் பிரச்சனை காண்கிறவராக இருக்கிறார், உங்கள் சூழலை அறிந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் எதிர்காலத்தில் தேவன் அறிந்தவராக நமக்கு போதித்து நடக்க வேண்டிய காண்பு உங்கள் கண்ணை வைத்து உனக்கு நான் என்னை காண்கிறவரான தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு விடிவு காலை கொண்டு வர, சிறு பிள்ளைகளானாலும் சரி, வாலிப பிள்ளைகளானாலும் சரி, நடுவயதானாலும் சரி, முதியோர்களானாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவராலும் மாற்ற முடியும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் வைத்து விட்டால் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. தேவன் முன் குறித்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றி சில காரியங்கள் ஆண்டவருக்கு நான் கண்டிப்பாக கீழ்ப்படிந்தே ஆகிறேன். தன்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தாங்க. தேவனை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை சொன்னார், அதை செய்யும். ஆகவே நான் என்னை காண்கிற தேவனை கருதலை இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆனாலும் கண்ணீரை கண்டேன். எந்த காலத்துக்கு அவரிடமாய் பல காரியங்களில் அவருடைய வாழ்க்கை தேவன் என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதை பார்த்தார். அவர் பேர் இருக்கிறார், தேவனை காண்கிறதே இறுதியில் குறிப்பிடலாம். கர்த்தரை பார்த்துக் கொண்டே இருக்கிறார், கர்த்தரை கண்ணோக்கிக் கொண்டே இருக்கிறார். நான் கைவிடப்படுவதில்லை என்பதை விசுவாசிக்க கர்த்தருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நன்மை கொண்டு வருகிறது. இன்று காவல்கள் என் சூழலை ஆண்டவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை எல்லாவற்றும் அறிந்த தேவன் எல்லாவற்றும் என்னை பார்த்துக் கொண்டே, என்னை பார்த்துக் கொண்டே, என்னை பார்த்துக் கொண்டே. அவர் வாழ்க்கை ஒவ்வொரு சமைக்கும் தேவனுடைய கரம் இறங்கி வருவதை அவருடைய மகன் ஈசாக்கை கொண்டு கழிக்கும் பொழுது கூட அவன் வாழ்க்கை எவ்வளவு குளித்திருக்கும். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டு தந்திருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். ஒன்றை கொடுத்து அவர் அவருடைய எங்கள் பொறுப்பமான ஆசை இதை வைத்து என்ன செய்ய போகிறேன்? நான் சொல்லுகிறார், நான் பார்த்துக் கொள்வேன், நான் பார்த்துக் கொள்வேன். நீ ஒன்றை கொடுக்கிறார் உங்களை காண்கிறதே அவருடைய கண்கள் போக ஒருவரும் நடந்துகிறார். இன்றைக்கும் தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறதை உணர்வு ஒவ்வொரு நாளும் கேட்கும். ஆண்டவே என்னை விட்டு விலகாம அடிக்கடி ஆண்டு கேட்டு ஜெபிப்பது. ஆண்டவே நான் உங்க கையை பிடிச்சா திடீர்னு கையை விட்டுருவேன், அதனால நீங்க கையை பிடிச்சுக்கோங்க, நீங்க ஒருபோதும் விலகவே நான் உங்களுக்கு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆண்டவர் கருத்தை ஆண்டவர் பிடித்து ஒன்று கொடுத்தது கர்த்தர் ஒரு சூழ்நிலையில எல்லாரும் லோடு கிடந்தது. நீங்களும் அவன் எழுந்தால் டிராவல் பண்ண போறீங்க, நீங்களும் எழுந்துதான் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரத்தில் திரியில் காண போகிறீங்க. ஒரு கண்ணீர் ஆண்டவருக்கு, உங்கள் மன வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆக எவ்வளவு குழம்பு இருப்பாங்க, ஐயோ நான் கப்பது எங்கிட்ட லீவு நடக்கும், என்ன பிள்ளை பிறக்கும், இந்த பிள்ளையை நான் எப்படி காப்பாற்ற போறேன், என் வாழ்க்கையை எப்படி இருக்கிறதே, என் பிள்ளை வாழ்க்கை எவ்வளவு கேள்வி வந்திருக்கும் யோசிச்சுப்பார். இன்னைக்கு நாம் கூட யோசிக்கிறோம், என் பிள்ளைக்கு வயது வந்து விட்டதே, அவருக்கு திருமணம் நடத்த வேண்டும், கையில பைசா ஜீரோ பேலன்ஸ். கவலைப்படாதீங்க, நம்ம எப்பவுமே ஜீரோ தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் 1 2 3 போட்டு பல கோடியான தந்துருவார். ஆண்டவரால் முடியும். நாம் என்னைக்கும் ஜீரோ தான், அவர் என்னைக்கும் ஹீரோ தான். நம்முடைய கருத்துல எதுவுமே இல்லை, அவர் கருத்துல எல்லாமே தேவன் வரும்போது ஆண்டவே பூமியும் அது நிறைவும் போக முடியும். உனக்கு கருத்தால் எல்லாம் மாற்றப்பது கருத்துடைய கருத்துல ஒப்பு கொடுத்து வாழும்பொழுது கர்த்தர் எதிர்காலம் அபரிதமாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக ஆகாரே எதிர்பார்க்க மாட்டார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இவ்வளவு சீரும் சொல்லணும். அதோட பெயர் குறிக்கப்பட்டு இன்றைக்கும் நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் சொன்னால் எவ்வளவு விசேஷமான பாத்திரமான தேவன் அவரை கண்டுபிடித்தார்.
எனக்கு உங்கள் மீதும் தேவனுடைய கரம் நோக்கமாயிருக்கு. உங்கள் சூழ்நிலைகள் தேவனால் மாற்றப்படும். உங்கள் எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஒருபோதும் தேவனால் கேட்கணும். கர்த்தருடைய நாமத்தில் போக்கை வரத்தை அறிந்தவர் கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், ஒரு போக்கை வரத்தை கர்த்தர் இது உங்களுக்கு எதிர்க்கும் எதை குறித்து நான் சொல்லிக் கொள்கிறேன். காலையில் ரிப்போர்ட் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷமே முடிய போகுது, என்ன செய்யணும் எதிர்காலம் காண்கிறது வேதனை எல்லாவற்றும் அமைந்த காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து எல்லாரும் எந்த நேரத்தில் எது செய்யணும், என்ன பண்ணணும் எல்லாம் போற வாரம் புழல்பு 7 மணி சர்வீஸ் 7 மணிக்கெல்லாம் இந்தியாவுக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சு கொஞ்சம் கிரேஸ்டா கிடைக்குது. என்ன செய்யறது திடீர்னு தோணும். என் மனைவி முந்தின சாட்டர்டே ஃபுட் பாய்சன் ஆகி பயங்கரமாக கஷ்டப்பட்டு சண்டே 2 மணிக்கு யூஸ் பண்ணி போறாங்க. 2 மணிலிருந்து 3 மணி நேரத்துக்குள்ள 5 நைட்டு மாட்டேன். அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு அவங்களை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. எனக்குமே முடியும். நானும் சொல்லுங்க என்ன செய்யறது சாலிடா இவன் 2 மணிக்கு ஆரோக்கியம் பண்ண முடியும். 3 மணிக்கு 5 மணிக்கு 5 மணி 7 முதலுக்கு போராட்டம் போய்கொண்டே 4 மணி அவனை வரட்டுமா பார்த்து கொடுக்குறேன், நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன். திருவிழா இறங்கி அது வாங்க ரொம்ப இருக்கவும் அந்த விலைகளும் இருக்கிறாச்சு. சபைக்கு போக ஒரு சூழல் கொடுக்கும். போயிட்டு வந்தோம். காலையில் கிளம்புறதுக்கு வந்துட்டாரு. காரை போய் சர்வீஸ் கொடுத்து எடுத்துக்கணும். காரை ஸ்டார்ட் பண்ணுறது கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேன். நிறைய போராட்டம். என்ன செய்யணும் தெரியும். சொல்லி உட்படி கொடுத்த அது பார்த்தா கொடுத்த கார் வந்தார். ஸ்டார்ட் பண்ணி பார்த்து ஓக்கல்ல பிரச்சனை ஒன்று இருக்குது பார்த்து சரி பண்ணிடும். நான் ஸ்டார்ட் ஆகிட்டு சரி நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுங்க. இந்த சர்ச்சுக்கு எதுக்கு நான் இருக்கிற போயிட்டு மற்றொரு கரையை நான் பண்ணித்தாரு. சாப்பிட்டு பார்த்தா டிரைவர் சொல்றாரு லெஃப்ட் சைடில் காற்று பாருங்க இல்லை. சரி வரவையில் எங்கேயா 2 வீலர் மெக்கானிக் ஷாப்ல எங்கேயாவது கடைகளுக்கு கேட்கும். 3 கடைகளுக்கு எங்கேயுமே இல்லை. எங்கே என்ன செய்யணும்னு தெரியல. அப்படி சொன்னார், நீ ஸ்டோக்கை மட்டும் பண்ணு, இந்த ஸ்டோக்கை மட்டும் பண்ணு. ஆண்டவரே என்ன ஸ்டோக்கம் பண்ணுறது? நான் சர்ச்சுக்கு ஏற்கனவே லேட்டாக போயிடுறேன். இல்லை இது வேற பிரச்சனை என்ன போய் தெரியாது. அப்படின்னா திடீர்னு எனக்கு நினைவுக்கே வரல. அந்த வேலன்ஸ் ஸ்கேன் பக்கத்தில் வரும்போது பக்கத்தில் அங்கனக்குள்ள ஒரு பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்க் இருக்கு. இங்கே போய் கரெக்டாக போகணும் பிடிச்சோம். அது கரெக்டாக வீணாண்டது போகணும். சொன்னேன் 9:18 ஃபோன் வருது. நான் சொன்னேன் 30க்கு நான் உள்ள இருக்கேன். அதுக்குள்ள கவலைப்படாது. அறியவே இல்லை, தெரியல எப்படி நடக்க போறோம். 5 பேர் ஓட்டிட்டு போனா இருக்கா 4 வருஷம் முதல் பிறப்பா பார்த்தீங்கன்னா அறியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவருக்கு தெரியும் இந்த வண்டியில லெஃப்ட்ல வீரர்கள காற்று இல்லை. ஆனால் அந்த காற்று பிடிக்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்தோத்திரம் இடத்துல கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துல ஆரம்பித்தார். இதுதான் தேவ நீர் என்னை காண்கிறது. முக்காடும்போது என்ன செய்வோம்? கல்லைக்கே நிற்க போடுது. கர்த்தர் நிச்சயம் அப்பொழுது போகும். 2வது வேதம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் யார்? 65 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, மாம்சமான யாரும் உம்மிடத்தில் ஏன் ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கு. சத்தை வாசிக்கலாமா? 65 சங்கீதம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் உம்மிடத்தில் வருவார். ஜெபத்தை கேட்கிறவராய் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாரும் உம்மிடத்தில் வருவார். 2வது வேதம் சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நீர் என் ஜெபத்தை கேட்கிறவராய். இந்த காரணத்தை வந்து ஆண்டவரே எத்தனையோ ஜெபம் பண்ணிட்டேன், ஜெபம் கேட்கப்படவே இல்லையா? ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய். லேவியர் 33 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுறப்ப நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாத ஒரு கெட்டாத பெரிய காரியங்களை உனக்கு நான் கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார்.
நல்ல நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை சொல்லுங்க ஆசிங்க 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். திட்டவட்டமான பதிலை தேவன் கொடுக்கிறார். 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர் வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். தான் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். என் ஜெபத்தை தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் பரிசுத்த வானத்திலிருந்து என்னுடைய ஜெபத்தை கேட்பார். 34 ஓடுகிறான். புலவலே அவன் ஆனந்தகரிப்பாய் மாற்றி சொல்லு. என்னோடு கூட கர்த்தரை துதிகள். அவர் துதி எப்போது வாயில் இருக்கிறது சொல்லுது. 4ஆம் வசனம் என்ன சொல்கிறான் பாருங்க. 34ஆம் சங்கீதம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்க விட்டார். நான் பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், தப்பித்துக்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்கிறார், நான் ஓடுகிற நேரத்தில் கூட கர்த்தரை தேடுகிறேன். ஓடுகிற நேரத்தில் புலம்பட்டு ஓடுகிற கர்த்தரை தேடுகிறேன். அவர் சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தை கேட்டு நான் எதற்கெல்லாம் பயந்தேனோ அதெல்லாம் பயத்தினை நீங்கள் 6ஆம் வசனம் சொல்கிறது, ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். நான் கூப்பிட்டேன், கர்த்தரை கேட்டார். ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். இந்த காலங்களில் இந்த ஜெபம் எனக்கு மெதுவாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. என்ன தேவையானாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அங்கே வனாந்தரத்தை ஓடுகிறான், இங்கே துரத்தப்பட்டு தாவி ஓடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கி அற்புதங்களை செய்கிறார். அப்படியே சொல்லுவது கர்த்தர் செய்கிறார். சொல்கிறார், கர்த்தர் பைரவ சூழல் காலங்களில் அவர்களை விடுவிக்கிறார் என்றார் சொல்கிறார். கர்த்தர் நல்ல ருசித்து பாருங்கள். நம்பிய இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அறிக்கை செய்கிறார். 10ஆம் வசனத்தில் சொல்கிறான், பட்டினா இருக்கும் கர்த்தரை தேடுகிற தாவீதுக்கோ நன்மையும் பெறவிடார். அந்த தாவீது வார்த்தை போடு, வார்த்தை எதை வார்த்தை நீங்க அறிவிக்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையை மாறும். உங்க நாவின் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எந்த விசுவாச வார்த்தை நீங்கள் சொல்கிறீர்களோ அதை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றும். நான் சென்ற காலமாக ஒரு வாரமாக தீவிரமாக சில காரியங்களை கர்த்தர் பேசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில 3 விதமான வெப்பன்ஸ் தேவன் கொடுத்திருக்கார். 3 விதமான ஆயுதங்களை தேவன் கொடுத்திருக்கார். வெற்றி பெறுவதற்கு தத்துவம் கொடுத்து 3 வந்து பிரேயர் ஜெபம். முதல் ஆயுதம் ஜெபம், 2வது ஆயுதம் விசுவாசம், ட்ரஸ்ட், ஆண்டவருக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். 3வது ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் என்பதை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு செகண்டும் நீங்க அறியாம ஒரு வாழ்க்கையில ஜெபம் பெரிய நீளமான அவசியம் இல்லை. ஒருவேளை எப்படி ஜெபம் கூட உங்களுக்கு தெரியாம போகலாம். அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல வேண்டாம், இயேசுவே சொல்லுங்க, மற்றெல்லாம் அவங்க பார்த்து உங்களோட அவருக்கு தெரியும். இயேசுவே சொன்னா போதும். இதுதான் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உள்ளத்துல இயேசுவே சொல்லிட்டப்ப மற்றெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். என்ன சொல்லுங்க, என்ன செய்யுங்க, எப்படி செயல்படும், என்ன கொடுக்க வேண்டும், எப்படி அரசல் எல்லாம் கர்த்தர் பார்க்க. 2 நாள் யோசபாக்கு 3 தேசம் விரோதமாக வரும்பொழுது அவன் நன்கு இருக்கிறான். ஐயோ நான் என்ன செய்ய சொல்கிறான், விரைவில் ஆண்டுவேன், என்ன செய்ய தெரியல ஆண்டுவே. ஆண்டவர் சொல்கிறார், 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் அனுப்புகிறார், ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஏராளமான ஜனத்துக்கு பயப்பட கலங்க வேண்டாம், இந்த யுத்தம் உள்ளது அல்ல, இது தேவனுடையது. கூப்பிட்டார் வசனத்தை எல்லா ஜனங்களும் கூடி வாங்க. 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபிக்க வைக்கிறார். ஜெபம் தான் செய்வார் யோசபா. வாங்க நீங்க அந்த காரணம் போய் நில்லுங்க, நீங்க இந்த காரணம் ஈட்டி வச்சுக்கோங்க, இந்த காரணம் 50 வச்சுக்கோங்க அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. வாங்க ஜெபிக்கலாம். ஆளுக்கு வரவு ஜெபம் பண்ண சொல்றான். வாங்க எல்லாரும் போய் ஜெபிக்கலாம் சொல்லுங்க. ஆண்டவரே பிரச்சனை வரும்போது இந்த ஆளுக்கு நம்ம ஜெபிக்கலாம். நீங்க விசுவாசத்தை முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அதை சொல்லி ஜெபிக்கலாம். ஆண்டவரே சொல்லிருக்காங்க, ஆண்டவரே சொல்லிருக்காங்க. அவங்க நான் சொன்னேன், ஆண்டவர் இறங்கினார். 20 வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தர் நம்ம துதிக்க ஆரம்பிங்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தரே நீர் நல்லவர், கர்த்தரே நான் சொல்றேன். நான் கொடுப்போம். என்ன பிரச்சனை இயேசுவே சொல்லுங்க போதும். அது எல்லாம் அவருக்கு தெரியும்.
அவங்க யார் வந்திருக்கா, உங்களுக்கு விரோதமா யார் எழுதியிருக்கா, யார் என்ன செய்ய போறாங்க, என்ன சரியாக சொல்றீங்க, ஆண்டவருக்கு தெரியும். அதை எப்படி முறியடிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்ன பண்றோம், அவசரப்பட்டு இந்த எழுதிட்டோம் இல்ல, இவரை போன் அடிக்கலாமா, மந்திரி போன் அடிக்கலாமா, அவர் அடிக்கலாமா, நாங்க அடிக்க முதல்ல ஆண்டவருக்கு ஒரு போன் அடிக்கலாம். அந்த போன் பண்ணணும் முதல்ல சொல்லுங்க, அங்க போட்டா அங்க போகணும். ஆண்டவர் ஜெபத்தை கேளுங்க, ஜெபத்தை கேளுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு கிரியை செய்யறது. 3 பேர் ஒண்ணா வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வந்துருச்சு. ஒருத்தர் வெட்டி அவன் செத்து போறான். ஒரு பையன் கூட மீது, ஒரு ஆள் மீது, ஒரு மீது, அத்தனை பேர் ஆண்டு இதான் கட்டளை இருக்கும். நாம் என்ன பண்றோம், அந்த பட்டை நாம் எடுத்துக்கிறோம். இந்த வெட்டாம விட மாட்டேன், குஸ்தா விட மாட்டேன், ஒழிக்க வேண்டாம். அடுத்து நம்ம செய்யறோம், ஒருவேளை அடிக்க முடியாட்டா வாயில இருந்து பட்டை எழுப்போம். என்ன பட்டையும், அது அதோட மோசமான பட்டை. என்ன பட்டையும் சொல்லுங்க, என்ன பண்ணுவோம், விட பண்ண மாட்டீங்க. அவ்வளவு நல்லவங்க நீங்க, அவ்வளவு நல்லவங்க. என்ன பண்ணுவோம், சாபம் உண்டு. என்ன அவசரமா வெள்ளலாம போ, அதை நெட்டு உடைப்பாங்க தீபாவளி அந்த அளவு கோட்டை பார்த்தீங்களா, எப்படி உடைச்சிருக்கோம். நம்ம சொல்லவே வேண்டாம். ஆண்டோட ஒன்று முதல் சத்ரு ஆசிரியர் கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இல்லை. நம்மளே நம்ம ஆசிரியக்க முடியல, சத்ரு எங்க ஆசிரியக்கிறது. ஆனால் அந்த சொல்ல சத்ரு ஆசிரியர். ஆனால் அந்த சொல்ற ஒருவேளை நீங்க ஆசிரியக்க முடியாட்டா சபிக்காம விட்டுருக்கு. கற்று பார்க்க வேதம் சொல்றது, பழி வாங்குதல் எனக்கு நீங்க யாரையும் பழி வாங்க வேண்டாம், யாரையும் சபிக்க வேண்டாம். அதே நேரத்தில் கற்று கொடுப்பாங்க. என்ன நடக்குது கண்கள் காணும்படி கற்றுவது, என்ன நடக்குதோ கட்டுறது உங்கள் கண்கள் குப்பாக காண்கிறார். யாரும் அழிக்க வேண்டிய அவர் அழிவு போகிற கண்கள் காணும். அதுதான் கற்று செய்யும். வேளாண் 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் நினைக்கிறேன். அது கொஞ்சம் வாசித்து பாருங்க. இப்போ உங்களுக்கு விடாது வீட்டுக்கு போக முடியாது, மழை பெய்து இருக்குது, வேற வழி இல்லாம பிரச்சனை தான் ஆகும். உன் வழிகள் எல்லாம் 91ஆம் சங்கீதம், சாரி 92ஆம் சங்கீதம் 11. சாம் 92. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். யார் கண் காணும்? வாசிக்கிறமா கண் காணும். இந்த வசனத்தை யாரெல்லாம் வாசிக்கிறீங்களோ உங்க கண் காணும். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நான் சொல்லுவேன், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. யாரும் சபிக்கிறாங்களா கவலைப்படாது. நன்றி ஆண்டவரே, பார்க்கணும். நீங்க பார்க்கணும். நீங்க எந்த ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா வேதம் சொல்கிறது, எந்த சத்ரு என்ன பண்ணாலும் அவனுக்கு நேர்ந்துகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கு விரோதமா துன்மார்க்கர் எழுப்புவாங்க, அது நேர்ந்து உங்க நாதிக்கை. இதுதான் சொல்றாங்க. யோசபாத் பார்த்தான், சத்ரு கடைசியில் கண்டது என்ன, பிணக்கு முடியும். துன்மார்க்கர்கள் எல்லாம் காது கேட்டு வெட்டி மாண்டு போகிறார். ஒரு 3-4 நாட்கள் 3 நாளா எல்லா பொருளும் சேர்க்க கஜானா நாடு நிரப்பி கொடுத்தார். வேறு சொல்கிறார், இக்கட்டான நிலைமையில கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய காரியங்களை கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரோட கரங்களை இணைத்துக் கொள்வோம். எல்லா கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். எதை குறித்து விசுவாசம் போக வேண்டாம். கர்த்தரோட ஜெபத்தை கேட்கிறார். யார் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் மொட்டை பிரச்சனை கூட போடணும், என்ன வேணாலும் 100 பேர் எழுதி கையில் போட்டு கொடுக்கட்டும், நீங்க பேசாம வாழ்க்கை நேரம் கையெழுத்தா போகும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். 13ஆம் பாகம் யோவான் 14:14 என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தில் அழகாக தேவன் சொல்லியிருக்கிறார், அவரே சொல்லியிருக்கிறார். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அழகாக கர்த்தர் சொல்றார், என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் முடியாதா? ஆண்டவர் கேட்கிறார், மாம்சமான யாருக்கும் நான் கர்த்தர் என்னால செய்கிற அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாம் ஆண்டவரால் முடியும், தேவனால் முடியும். இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அடைக்கிறவர்கள் ஆண்டவர். விசுவாசத்தை கொண்டு வருகிறார், நோயை கொண்டு வருகிறார், தேவனுடைய கொண்டு வருகிறார். ஆண்டவரே எல்லாரும் கூடாமல் போயிட்டு, சுற்றுலா கூடாமல் போயிட்டு ஆண்டு சொல்ல இடத்துல கொண்டு வந்தார்கள். அடுத்து கொண்டு வந்தார். ஒரே ஒரு வார்த்தை, எல்லாம் புரியா.
அற்புதங்கள் நடக்கிறது, நோய்கள் சுத்தமாக கட்டு விலகுகிறது, எல்லாவற்றிலும் பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாக உதவி செய்து கொண்டே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இந்த காலங்களில் ஒரு இந்த காரியம் வெற்றி பெறவில்லை. இந்த காலத்தை தொடர்ந்து தோல்வி சந்திக்கிறேன், அடிக்கடி பிரச்சனை வருகிறது, கலக்கங்கள் வருகிறது, சோர்வு வருகிறது, என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை, கலங்கி இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்திலே எதை கேட்டார் அதை நான் ஆண்டவர் இந்த 3 நிலைக்கட்டும் விழிப்புணர்வார். முதலாவது காண்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்காக யாவையும் சங்கீதத்தில் அழகாய் சொல்ற 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். 138 சங்கீதம் 8 சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு பேர் நம்பிக்கை இருப்பாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் எனக்காக யாவையும் செய்வார், யாவையும் செய்வார். தலைகளை பார்த்து கர்த்தரை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த காலம் துக்கத்தோடு துயரத்தோடு வந்த பிரச்சனைகள் கலக்கைகள், வாழ்க்கை விடுதலை, சந்தோஷங்களை, சமாதானங்களை, கடன் பிரச்சனை, எதிர்கால திட்டங்கள், பயமா இருக்கிறது, நான் படிப்பதா, வேலைக்கு போவதா, எதிர்காலம் என்ன ஒரே கேள்விக்குறியா இருக்கிறது, அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், இந்த பிரகாரம் அவர் வாழ்க்கை நடக்கும், இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவாய். அவனை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன், என் காரியங்கள் ஓரங்க விளக்கமுடன் கற்று சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்காக யாவையும் அவர் செய்து ஏன் மனிதரால் சில காரியங்கள் கூடாது, கிருபை தேவன் கொடுப்பார். இது ஒரு நாள் முடியிருப்போ இதோட பார்த்து சொன்னார், அவன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் எதிர்மையா, குடும்பத்தை நான் கொடுத்தார், நான் பராக்கிரமசாலி, கர்த்தரோடு கூட இருக்கிறார் சொன்னதை தேவன் கொண்டு செய்து உங்களுக்கும் தேவனுக்கும் நிலை கொண்டு வரும், உங்களுக்கும் தேவன் நன்மை கொண்டு வரும். என்னென்ன காரியங்களை சொல்லிட்டு பிரச்சனையோடு வந்து கண்ணீரோடு வந்து உங்கள் கண்ணீர் யாருக்கும் தெரியாது நினைக்காதீர்கள். 56 சங்கீதம் 8 சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனுடைய லட்சத்தை எதிர்த்து என் கண்ணீரை ஒரு துருத்தினை வையும், அவர்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் தேவன் கணக்கில் ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்தவானே, உம்மாலாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேனா எல்லாம் ஆகும், உம்மாலேனா எல்லாம் ஆகும், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி கொடுப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக அறிக்கை செய்யும் பாடல்கள், எனக்காக யாரும் செய்து முடிப்பவர் அவரே, ஹalleluya. எனக்கு அவர் தேவன் ஆசீர்வாதத்தை முன்குறித்திருக்கிறார், விடுதலை முன்குறித்திருக்கிறார், எனக்காக ஆசீர்வாதத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார், அதை செய்து முடிக்க போவேன் என்று சொல்கிறார். உங்கள் கண்ணீர் கவலை எல்லாருக்கும் போடுகிறார், உங்கள் துக்கம் இந்த கால சந்தோஷமாய் மாறப் போகிறது, போர்கள் ஜெயமாய் மாறப் போகிறது, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகப் போகிறது, உங்கள் கரங்களால் நிறைவாக போகிறது. ஹalleluya. கர்த்தரவனுக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஆயுள் சேர்த்தார்கள். சத்தத்தை உயர்த்தி பரலோகத்தை கேட்கட்டும், பரலோகத்தை கேட்கட்டும், பரலோகத்தை கேட்கட்டும், உங்கள் சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும், பரலோகத்துக்கு பதில் வரட்டும். ஹalleluya. என் தேவனாகிய ஒவ்வொருவருக்கும் ஆமென். இந்த காலவரை தேவ பரிசுத்த ஆவியான வல்லமை ஒவ்வொருவரையும் மாற்றி வருவதாக. நன்றி, நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வல்லமை பாய்ந்து போகட்டும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் பாய்ந்து போகட்டும்.
சமாதானம் உண்டாகட்டும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. சொல்லி முடியாத விஷயங்களை, எண்ணிக்கையில்லாத காரியங்களை நண்பர்களோடு வந்து நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஆகாரம் கண்டதை கண்ட ஆண்டவர், அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர், கண்டதை மரண எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். அவரே தோல்வியை நடத்தி கொடுப்பார். பிள்ளைக்கு எதிர்காலத்தை கொடுப்பார். கலைஞர் தெரியும். ஹalleluya. நன்றி பரிசுத்தவான் ஆண்டவரே. நன்றி செய்யுங்கள். ஆலோசனை கொடுத்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில்களை கொடுப்பார். ஹalleluya. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நன்றி நன்றி. யாரும் சுகமானதாக நன்றி. பிசாசின் உணர்வுகளை தொடர்புடாதபடி கர்த்தருடைய வல்லமை மீது இறங்கி வருகிறது. உங்கள் இறங்கி வருகிறது. உங்கள் தொழிலில் இறங்கி வருகிறது. கைகளில் லாபத்தில் இறங்கி வருகிறது. நன்றி. Thank you, Jesus. மலாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாகும். ஹalleluya. எல்லாமே உம்மாகும். எல்லாமே உம்மாகும். ஆமென். ஹalleluya. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் அநேக கேள்விகளோடு ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, குடும்பத்தோடு இருக்கிற ஆண்டவரே சொல்லி அவர்களோடு வந்தவர்களோடு தேவன் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருந்தார். கர்த்தரோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் மனக்குழப்பத்தை அறிந்தவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். அற்புதத்திற்கு தேவன் நம்முடைய தேவன். நீங்க எந்த கவலையில இருந்தாலும், நீங்க எந்த மூலையில அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுக்கு மனம் இருக்கிறார். உங்களுடைய கவலையை முழுமையாய் அறிந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். உங்க மனைவிக்கு தெரியாது, ஒரு புருஷனுக்கு தெரியாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. ஆனால் தேவன் ஒரு கண்ணீரை காண்கிறார். ஒரு விடுதலை தரவரால் போடுவார். அவரால் மாத்திரம் உங்களுக்கு விடுதலை தர முடியும். உங்கள் நேரமாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். கண்களுக்கு ஜெபிப்போம். இதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். இதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தினார். புதிய நாள் எரிகோவின் கோட்டை உடைக்கப்பட்டது. புதிய நாள் எரிகோவின் கோட்டை உடைக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் நீங்க தேவனை புரிந்து கொண்டு மாத்திரம் இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்க பெரிய சாட்சிய நாடுகளை நீக்க போகிறீங்க. கர்த்தர் நாமமே மகிமைப்படுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த தேவனே, இவ்வளவு நேரமாகி இவளோடு அப்பா பேசிக் கொண்டிருந்த வாழ்க்கைகளுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை காண்கிறவர் இருக்கிறீர் அப்பா. எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. இயேசுப்பா, உங்கள் அதிசயங்களை காண போகிறோம். உங்கள் அற்புதங்களை நாங்கள் காண போகிறோம் அப்பா. ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மை இல்லை. என் தேவனின் அநேகத்தில் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர்கள். ஆண்டவரே, நாங்கள் உயர்த்தப்படும் பொழுது, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது தேவனை மறந்து விடாதபடிக்கு கர்த்தரை எப்பொழுது ஆண்டவரை துதிக்கிறவர்களாய், கர்த்தரை தேடி வருகிறவர்களாய் நாங்கள் காணப்படும்படிக்கு என் தேவனே எங்களுக்கு கிருபை தாருங்கள். என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரை அப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வாழ்க்கையில தேவனில் வைத்து போகிறது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தரை மறந்து போயிடாதீர்கள். ஐஸ்வர்யங்களுடைய கண்ணை மறைத்து விடாதபடி, அவருடைய ஆசீர்வாதங்களுடைய கண்ணை மறைத்து விடாதபடி எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறார். எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்க தேவன் உதவி செய்யும். நாமே மகிமைப்படுவோம். இயேசு நாமத்தில் ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் இன்னும் இந்த சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும்